இப்போ இதெல்லாம நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆக போகுது, நமக்கு இதெல்லாம நமக்கு திருப்பி வரப்போகுது. அதெல்லாம் நம்ம தான் யாரையும் பார்க்கலையே நம்மளை, அதெல்லாம் செஞ்சுருவோம் அப்படி நினச்சி நம்ம ஸ்மார்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சோம்னா இருக்கிறதுலே முட்டாள்தனம் அதுதான். பிகாஸ் இங்கே எல்லா ஆக்ஷனையும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க, வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த சிங்கம் படத்தில் சூர்யா சார் சொல்கிற மாதிரி காத்திருந்து கண்ணி வச்சு பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நம்மளை கழுகு பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸில் ஒரு சோர்ஸுங்க, நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். நம்ம ஒன்றும் லெஜெண்ட் கிடையாது எப்போவுமே யாருமே. எப்படியும் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த சக்தி தான், அது நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். சூப்பர் பவர்னு வச்சுக்கலாம், சூப்பர் கான்சியஸ்னு வச்சுக்கலாம், இல்லை யூனிவர்ஸ்னு வச்சுக்கலாம், பிரபஞ்சம்னு வச்சுக்கலாம், கடவுள்னு வச்சுக்கலாம், இயேசுன்னு வச்சுக்கலாம், அல்லான்னு வச்சுக்கலாம், சிவன்னு வச்சுக்கலாம், என்ன வேணால் வச்சுக்கலாம். பட் நமக்கு மேலே ஒரு பவர் இருக்குது, அது நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். எல்லா ஆக்ஷனையும் நோட் பண்ணி வச்சுட்டே இருக்கும். அதுக்கான பதில் நம்ம சொல்லி ஆகணும்னா மேலே எங்கேயோ போய் நரகத்துக்கோ அல்லது சொர்க்கத்துக்கோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்கும் நாம் இந்த பூமியிலேயே பதில் சொல்லணும்.